வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் தடையின்றி செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மின்னல் வேகத்தில் முடித்தது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். ஒரே நாளில் 50 லட்சம் ஃபாஸ்டேக் பரிவர்த்தனை செய்து இதுவரை இல்லாத சாதனை படைத்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் கடந்து செல்லும் போது நேர விரயம் ஆவதை தடுப்பதற்காக ஃபாஸ்டேக் திட்டத்தை மத்திய நெடுஞ்சாலை அமைச்சகம் சென்ற 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி அறிமுகம் செய்து நடைமுறைப்படுத்தி வருகின்றது. வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதனால் 4 சக்கர வாகனங்களை வைத்திருப்போர் தற்போது ஃபாஸ்டேக் வசதியை பெற்று பயன்படுத்துவது உச்சத்தை தொட்டுள்ளது. இந்நிலையில் சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் வசூல் சென்ற டிசம்பர் 24ஆம் தேதி முதல் முறையாக ரூபாய் 80 கோடியை கடந்தது. அன்றைய தினம் வரலாற்று சாதனையாக மொத்தம் 50 லட்சம் ஃபாஸ்டேக் பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன. நெடுஞ்சாலைகளில் ஃபாஸ்டேக் பயன்படுத்துவது இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. நாட்டில் இதுவரை 2.20 கோடி ஃபாஸ்டேக்குகள் வழங்கப்பட்டுள்ளன. 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஃபாஸ்டேக் பயன்படுத்துவது கட்டாயமாகிறது. இதற்காக சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் தடையின்றி செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மேற்கொண்டுள்ளது. ஃபாஸ்டேக் முறையை பயன்படுத்துவதன் மூலம் நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்வோருக்கு நேரமும் எரிபொருளும் மிச்சமாவதுடன் இடைநில்லா போக்குவரத்திற்கும் வழிவகை செய்கின்றது. இந்த மின்னணு கட்டண பரிமாற்றத்திற்காக மத்திய மோட்டார் வாகன சட்டத்தில் சமீபத்தில் திருத்தம் செய்யப்பட்டது. ஃபாஸ்டேக்குகள் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சுங்கச்சாவடி மையங்கள் மற்றும் நாடு முழுவதும் 30,000 விற்பனை மையங்களில் கிடைக்கிறது. இது தவிர அமேசான், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல் ஆகிய ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள் மூலமாகவும் இவை வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்திற்காக 27 வங்கிகளுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளன. இது தவிர சுங்கச்சாவடிகள் மற்றும் விற்பனை மையங்களில் ரொக்க பணம் கொடுத்தும் ஃபாஸ்டேக்கை ரீசார்ஜ் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.